அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 5th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 5.5.4 எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷனால் என்னென்ன தாக்கம்லாம் இருக்க போகுது ஒரு எக்கனாமியில் அப்படின்றத பார்க்குறோம். த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன்ட்டு 2 ஹெட்ஸ். 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன், எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ப்ரொடக்ஷன் சைடில் என்னென்ன எஃபெக்ட் இருக்க போகுது, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் என்னென்ன எஃபெக்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் சைடில் என்ன ஆக போகுது. வென் த இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி மாடரேட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்சென்டிவ் டு ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர். இன்ஃப்ளேஷன் வந்து மாடரேட்டான லெவலில், ஒரு நார்மலான லெவலில் இருக்குது அப்படின்னா அது வந்து ட்ரேடர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு இன்சென்டிவ் மாதிரி. இன்சென்டிவ் என்னது, ஒரு இன்கம், அடிஷ்னல் இன்கம் மாதிரி. யார் யாருக்கு, வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கும் இப்போ அந்த பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கும். ஏன்னா இப்போ ஒரு பொருளுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லாபம் தானே அது. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போனா அது ஒரு மாடரேட்டான லெவலில் இருக்கிறப்ப, ஒரு மிதமான லெவலில் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம். திஸ் இஸ் பர்டிகுலர்லி ப்ரியர் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வென் த ரிசோர்ஸஸ் ஆர் நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு. அப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா, அதாவது இந்த மாடரேட் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற இந்த லெவல் வந்து எப்போ வரும் அப்படின்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி. அந்த ஸ்டேஜில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட் இது. ஓகே, த ப்ராஃபிட் டியூ டு ரைசிங் ப்ரைஸஸ் என்கரேஜஸ் அண்ட் இன்டியூசஸ் பிஸ்னஸ் கிளாஸஸ் டு இன்க்ரீஸ் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன். அப்போ ஒரு பொருளுடைய விலை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ரைசிங் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, பிஸ்னஸ் கிளாஸ் இருக்காங்களே, பிஸ்னஸ் கிளாஸ்னால் ஒரு கம்பெனி நடத்துகிறவங்க, ஜியோ கம்பெனி, அது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு நல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஸ்னஸ் கிளாஸ் டு என்கரேஜஸ் தி பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்கரேஜ்னால் அவங்கள வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தூண்டுறது, நல்ல விஷயத்தில் தூண்டுறது, அதாவது வந்து என்கரேஜ்ன்ற இடத்துல கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் கிளாஸ் வந்து என்கரேஜ் ஆகுறாங்க. எதனால் என்கரேஜ் ஆகுறாங்க, இந்த ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால. அப்போ இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரொடக்ஷனில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. லீடிங் டு ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். அப்போ அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து அதிகமாகிடுது. எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அதிகமாகிறதுனால இன்கம் வந்து நேஷனல் இன்கம் வந்து அதிகமாகிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாடரேட் இன்கமுக்கு வந்து இது எப்போ வரும் அப்படின்னா, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ அந்த மாடரேட்டாக இன்ஃப்ளேஷன் ஆகுது, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அது அப்படியே கண்டினியூ ஆனால் தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் வரும். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜெனரேட் ஆகுது. அப்போ வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு லிங்க் பண்ணி பார்த்துக்கிறணும். ஓகே, ஹவவர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், இப்போ இதுக்கு மேலே நம்ம பார்த்தது என்னதுன்னா மாடரேட் இன்ஃப்ளேஷன். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஹைப்பர்னால் ஒரு அதிகமான, அளவுக்கு மிஞ்சி, அதான் வந்து ஹைப்பர் அப்படின்றது. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரிசல்ட்ஸ் இன் ஏ சீரியஸ் டெப்ரிசியேஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் மணி. இப்போ பணத்தினுடைய மதிப்பு வந்துட்டு ரொம்ப வந்து குறைஞ்சி போயிடுது. எப்போ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்து விலையேற்றம் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா, பணத்தினுடைய மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அண்ட் இட் டிஸ்கரேஜஸ் சேவிங்ஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் தி பப்ளிக். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் வந்துட்டு சேவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 1500 ரூபாய் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம 500 சேவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 500 ரூபாய் சேவ் பண்ண மாட்டோம், அதையும் சேர்த்து தான் செலவழிப்போம். அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல பப்ளிக்கோட சேவிங்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, when the value of money undergoes considerable depreciation, this may even drain out the foreign capital already invested in the country. அப்போ அதிகமாக என்ன ஆகுது, டிப்ரிசியேஷன் ஆகுதுன்னா என்னது அர்த்தம், அந்த பணத்தினுடைய மதிப்பு இருக்குல்லையே, அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ மணி வேல்யூ வந்து அண்டர்கோஸ் கன்சிடரபிள் டிப்ரிசியேஷன் அப்படின்னு மாதிரி எடுத்துருவாங்க, டிப்ரிசியேட் ஆகிட்டே வருது அப்படின்னா, திஸ் மே ஈவன் ட்ரெயின் அவுட் தி ஃபாரின் கேபிட்டல் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கண்ட்ரி. ஆல்ரெடி வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இந்தியாவில் ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுவும் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பணத்தினுடைய மதிப்பு குறையிறதுனால. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வித் ரெடியூஸ்டு கேபிட்டல் அக்யூமுலேஷன் த இன்வெஸ்ட்மெண்ட் வில் சஃபர் எ serious setback which may have an adverse effect on the volume of production in the country. This may discourage entrepreneurs and businessmen from taking business risk அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கேபிட்டல் அக்யூமுலேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுடைய பணம் வந்துட்டு ட்ரெயின் அவுட் ஆகும், குறைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்.
இதனால் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆகுறதுனால அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி இந்த கேபிட்டல் அக்யூமுலேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, புதுசு என்டர்பிரனர்ஸ் இருக்காங்களே, என்டர்பிரனர்ஸ் அப்புறம் வந்து பிஸ்னஸ்மேன், அவங்களுக்குலாம் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. டிஸ்கரேஜ் கொடுத்துருவாங்க இல்லையா, டிஸ்கரேஜ் தி என்டர்பிரனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன் ஃப்ரம் டேக்கிங் பிஸ்னஸ் ரிஸ்க். புதுசாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா பணத்தினுடைய மதிப்பு குறைவாக இருக்கிறதுனால. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ஆல்சோ லீட்ஸ் டு ஹோர்டிங் ஆஃப் எசென்சியல் குட்ஸ். ஹோர்டிங் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தது, பதுக்கி வைக்கிறது. இப்போ இன்ஃப்ளேஷன் ஆகுது, ஒரு பொருளுக்கு வந்து அதோடைய ரேட் வந்து அதிகமாகிட்டே போகுதுன்னா, சரி ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாகும், அப்போ பதுக்கி வச்சு விற்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் ஆனால் இந்த பதுக்கல் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோர்டிங் ஆஃப் எசென்சியல் குட்ஸ் போத் பை தி ட்ரேடர்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் கன்சியூமர்ஸ். ட்ரேடர்ஸும், அது விற்பனையாளர்களும் அதை வந்து பதுக்கி வைப்பாங்க, கன்சியூமரும் பதுக்கி வைப்பாங்க. அண்ட் தஸ் லீடிங் டு ஹையர் இன்ஃப்ளேஷன் ரேட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இன்னமும் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். இப்படி பண்ணுறதுனால, ஹோர்டிங் பண்ணுறதுனால அது மாதிரி இன்னமும் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் என்கரேஜஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ரேதர் தென் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆகுறதுனால அது எதை என்கரேஜ் பண்ணும் அப்படின்னா, ப்ரொடக்டிவ் பர்பஸஸை என்கரேஜ் பண்ணாமல் ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸை என்கரேஜ் பண்ணுது. அது என்ன ப்ரொடக்டிவ் பர்பஸு, ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னா, இப்போ ப்ரொடக்டிவ் பர்பஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது, பொதுவாக வந்து மக்களுக்கு என்ன தேவை, இப்போ எனக்கு வந்து இந்த பொருளை வச்சு இதுதான் இந்த யூசேஜ் இருக்குது அப்படின்னா, எனக்கு தேவையான பொருள் நான் வாங்குறேன் இல்லையா, ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா அது என்னுடைய ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காண்டி வாங்குறேன். அப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்பெக்குலேட்டிவ் பர்பஸ், அவங்களுடைய யூகம், ஸ்பெக்குலேட்டிவ் அப்படின்றது, ஸ்பெக்குலேஷன் அப்படின்றது என்னென்னா யூகம், அவங்களா வந்து கற்பனை பண்ணுறது, அவங்களா அவங்களோட இஷ்டத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமானால் அவங்களுக்கு எதில் வந்து விருப்பம் இருக்கோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன தேவையோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இதில் வந்து பாயிண்ட்டு. செகண்ட் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் என்னென்ன வந்து பிரச்சனைகள் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைடை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து டெப்டர்ஸ் அண்டு கிரெடிட்டர்ஸ். டெப்டருக்கும் கிரெடிட்டருக்கும் என்ன வந்து எஃபெக்ட் நடக்குது அப்படின்னா, டியூரிங் இன்ஃப்ளேஷன் டைமில் டெப்டர்ஸ் ஆர் தி கெய்னர்ஸ். டெப்டரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெய்னர்னு சொல்கிறாங்க, வெயில் தி கிரெடிட்டர்ஸ் ஆர் லாசர்ஸ். இது எதுக்காகன்னு சொல்லி கீழே பார்க்கலாம். இந்த இதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, இந்த டெப்டர் அப்படின்னா கடனை வந்து வாங்கினவர், கிரெடிட்டர்ன்றது வந்து கடனை கொடுக்குறவர். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்கினவர் வந்துட்டு இந்த இடத்துல கெயின் லாபம் அடைகிறாரு, கடனை கொடுக்குறவர் வந்து நஷ்டம் அடைகிறாரு. ஏன்னு பார்க்கலாம் கீழே. The reason is that the debtors had borrowed when the purchasing power of money was high. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த டெப்டருக்கு வந்து கடன் வாங்கினவர் பணத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறப்பே வாங்கிட்டார், ஓகேவா. இப்போ இன்ஃப்ளேஷன் டைமில் கடன் அடைச்சாருன்னா பணத்தினுடைய மதிப்பு குறைவாக இருக்குது, அப்போ கடன் கொடுத்தவருக்கு அது வந்து நஷ்டம்தான். அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. டெப்டர்ஸ் ஹேட் borrowed when the purchasing power of money was high. மணியோட வேல்யூ ஹையாக இருந்தப்போ கடனை வாங்கியிருக்காரு. அண்ட் ரீபேஸ் தி லோன் when the purchasing power of money is low due to rising prices. இன்ஃப்ளேஷனால் பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு, அப்போ வந்து அந்த கிரெடிட்டருக்கு கடன் அடைக்கிறாரு, அதனால் கிரெடிட்டருக்கு வந்துட்டு அது நஷ்டம் தான். அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸில் என்னென்ன வந்து ப்ராப்ளம் இருக்குது. The fixed income groups are the worst hit during inflation because their incomes being fixed do not bear any relationship with the rising cost of living. அதாவது ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், 15,000 சம்பளம் வாங்கிட்டே இருக்கேன், ஒரு மாதம் கரெக்டாக 15,000 வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த 15,000 சம்பளன்றது வந்து எப்பயுமே கூடாது, குறையாது, ஓகேவா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 2-3 வருஷத்துக்கு அதே சம்பளம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சுச்சுவேஷனில், இந்த இன்ஃப்ளேஷன் ஆகிற சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பொருளுடைய விலையும் வந்து அதிகமாயிரும், ஆனாலும் என்னோடய சம்பளம் வந்து 15,000 தான் இருக்கும். அதான் அந்த இடத்துல வந்து டூ நாட் பியர் எனி ரிலேஷன்ஷிப் வித் ரைசிங் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பொருளோடைய விலை அதிகமாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகமாகுதுன்னு அர்த்தம். வாழ்வதற்கான அந்த பண செலவாகுது இல்லையா, அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் அவருடைய சம்பளம் வந்து 15,000 தான் இருக்க போகுது. அதுதான் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, அது வந்து அவருக்கு வந்து வாழ்கிறது கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து வேஜஸ், சேலரி, பென்ஷன், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்துட்டு என்டர்பிரனர்ஸ் அப்படின்னா சொந்த தொழில் பண்ணுறவங்க. இன்ஃப்ளேஷன் இஸ் தி பூன் டு தி என்டர்பிரனர்ஸ் வெதர் தே ஆர் மேனுஃபேக்சரர்ஸ், ட்ரேடர்ஸ், மெர்ச்சன்ட் ஆர் பிஸ்னஸ்மேன் பிகாஸ் இட் சர்வ்ஸ் இஸ் தி டானிக் ஃபார் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அப்போ விலை ஏறுது அப்படின்றது அந்த விற்பனை அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணுற என்டர்பிரனருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவருக்கு தான் லாபம்லாம் வந்து கிடைக்க போகுது.
பிகாஸ் இட் சர்வ்ஸ் as தி டானிக் ஃபார் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்னு சொல்லியாச்சு. தே எக்ஸ்பீரியன்ஸ் விண்ட்ஃபால் கெயின்ஸ் அஸ் தி ப்ரைசஸ் ஆஃப் தி இன்வென்ட்ரிஸ் சடன்லி கோ அப். இது வந்து ஒரு விண்ட்ஃபால் கெயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விண்ட்ஃபால் அப்படின்னு என்னது, திடீர்னு காற்றடிக்கிற மாதிரி டக்குன்னு வந்து லாபம் அடைகிறது. அதான் வந்து அதனால் வந்து இந்த என்டர்பிரனர்ஸ்க்கு வந்து இது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு இதில் என்னென்ன இது இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஜெனரலி இன்வெஸ்ட் இன் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஈல்டிங் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஹேவ் மச் டு லாஸ் டியூரிங் தி இன்ஃப்ளேஷன். இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு ஏதோ இன்வெஸ்டர்ஸ்னால் என்னது, ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ஒரு முதலீடு செஞ்சு வச்சுருக்கவங்க. எதில் முதலீடு செய்கிறாங்கன்னா பாண்ட் அண்டு செக்யூரிட்டி. இப்போ ஏதோ ஒரு பாண்டுலேயோ அல்லது ஒரு நிலத்தின் மேலேயோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டைமில் அது வந்து ஒரு பெரிய லாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் தி கான்ட்ரரி தோஸ் ஹூ இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்டாண்ட் டு கெயின் பை ரிச் டிவிடெண்ட்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் இந்த வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் வாங்குறவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல விஷயமா ரிச் ஆகிடுறாங்க. அதாவது பாண்டுலேயோ செக்யூரிட்டிலேயோ அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் வருது. இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்துட்டு 5.5 மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷனை பற்றி நிறையா பார்த்தாச்சு. இந்த இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இது யார் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கெய்ன்ஸு, மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படின்ற மாதிரி 2 பேர் வந்து இந்த மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அது என்னென்னன்றதை பார்த்துலாம். கெய்ன்ஸ் அண்டு மில்டன் ஃப்ரைட்மேன் டுகெதர் சஜஸ்டட் 3 மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மானிட்டரி மெஷர்ஸ், ஃபிஸ்கல் மெஷர்ஸ் அண்ட் அதர் மெஷர்ஸ். இந்த ஃபிஸ்கல் மெஷர்ஸ் வந்து ஜேஎம் கெய்ன்ஸ் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரி மெஷர்ஸ் பார்த்துக்கலாம். மானிட்டரி பாலிசி யார் மேக் பண்ணுவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேக் பண்ணுவாங்க. அதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கணும். தீஸ் மெஷர்ஸ் ஆர் அடாப்டட் பை தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி கண்ட்ரின்ற மாதிரி கொடுத்தாங்க. சென்ட்ரல் பேங்க், இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் எது, ரிசர்வ் பேங்க். தே ஆர் இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் தி ஓப்பன் மார்க்கெட். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் கொடுத்துருவாங்க, யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்துட்டு ஹையர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர் பார்த்தோம்னா சிஆர்ஆர் வந்து அதிகமாயிரும். அதே மாதிரி எஸ்எல்ஆரும் அதிகமாயிரும். இதெல்லாம் வந்து டெஃபினிஷன்லாம் இதுக்கு முன்னாடி வேறு சாப்டரில் பார்த்தாச்சு நம்ம. அடுத்து வந்துட்டு கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல், ஹையர் மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்ஸ், ஹையர் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாம் இதில் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வந்து நமக்கு தெரியுது, எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மக்கள் வந்து அதில் அதிகமாக செலவு பண்ண அப்படி இல்லை, அதில் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. போன வருஷம் வந்து நான் 10% வாங்குறேன், இந்த வருஷம் வந்து 20% ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து கடன் வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். கடன் எனக்கு வேணான்ற மாதிரி விட்டுருவேன். எனக்கு கடன் வேணாம், நான் விட்டுட்டேன் அப்படின்னா என் கையில் வந்து பணமே இருக்காது. ஓகேவா? அப்போ நான் செலவு பண்ண மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். இதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்துறதுக்கான கான்செப்ட் வந்து இதுதான். அதிகப்படுத்துனாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னா மக்கள் யாரும் பணம் வாங்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிரும். ஓகே, இது வந்து இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மானிட்டரி மெஷர்ஸ். அடுத்து வந்து ஃபிஸ்கல் மெஷர்ஸ்னால் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணணும். Fiscal policy is now recognized as an important measurements to tackle an inflationary situation. இப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து பண்ணுறாங்களே ஃபிஸ்கல் மெஷர்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. The major anti-inflationary fiscal measures are the following: reduction of government expenditure, கவர்மெண்ட்டுடைய செலவுகளை வந்து குறைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு இது. அடுத்து வந்துட்டு பப்ளிக் பாரோவிங் அண்ட் என்ஹான்சிங் டாக்ஸேஷன். பப்ளிக் பாரோவிங்னா கடன் வாங்குறது. அடுத்து வந்து டாக்ஸேஷன் வந்து நெறிப்படுத்தணும், அது மாதிரி அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அதர் மெஷர்ஸ் இருக்குது. மூணாவது வந்து அதர் மெஷர்ஸ். தீஸ் மெஷர்ஸ் கேன் பி ப்ராட்லி டிவைடட் இன்டு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்ற மாதிரி ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்மில் பார்த்தோம்னா குறுகிய காலத்தில் ஒரு இது மெஷர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கேன் பி இன் ரிகார்டட் டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் எசென்சியல் கமாடிட்டிஸ் த்ரூ ஃபேர் ப்ரைஸஸ் ஆஃப் ஷாப் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து அந்த உணவு தான் வந்து ரொம்ப எசென்சியலான ஒன்று. அப்போ அந்த உணவு வந்து ரொம்ப குறைவான விலைக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கணும். யார் மூலியமாக? ரேஷன் ஷாப் மூலியமாக, அதாவது இந்த நியாய விலைக்கடை மூலியமாக கொடுக்கணும். இதான் வந்து ஷார்ட் டேர்ம் இது. In India, whenever shortage of basic goods has been felt, the government has resorted to import so that inflation may not get triggered. இப்போ இது மாதிரி இன்ஃப்ளேஷன் எப்போல்லாம் இந்தியாவில் ஆயிருக்கோ அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ரேஷன் கடைகளில் வந்து அதிகமாக வந்து இது பண்ணியிருக்காங்க, பொருட்கள் வந்து விநியோகம் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிளாக நம்ம கரண்ட்டு கொரோனா சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அரிசி எல்லாம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க ரேஷன் கடைகளில். அடுத்து வந்து லாங் டேர்ம் மெஷர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வில் ரெக்வயர் accelerating economic growth especially of a wage goods which have a direct bearing on the general price and the cost of living. Some restrictions on present consumption may help in improving saving and investment which may be necessary for accelerating the economic growth in the long run அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா சேவிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். சேவிங்கை இம்ப்ரூவ் பண்ணோம்னா என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் கன்சம்ஷன் வந்து குறைஞ்சி போயிடும். சேவிங்ஸ் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சம்ஷன் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர் யூசேஜுக்கு வந்து கையில் வந்து பணம் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து எக்கனாமி லாங் ரனில் வந்துட்டு நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் வந்து லாங் டேர்ம் மெஷர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்துட்டு இந்த 5.6 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.